இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ட ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வீடியோல தொடர்ந்து பாருங்க. எல்லாம் தெளிவாவும் ஒர்க் ஆகுறதா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட். டிஎன் அர்பன் இபே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் வெப்சைட். அதுக்கப்புறம் இந்த பாருங்க சென்னை கார்ப்பரேஷன்ங்கிற ஒரு வெப்சைட், அப்புறம் டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். மொத்தம் இந்த 4 வெப்சைட் தான் உங்களுக்கு இருக்குது பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆன்லைன்ல இருந்து. இது யார் யாருக்கு எதுலேருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் இப்போ சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் அர்பன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இது வந்து டிஎன் அர்பை இபே டாட் tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க என்னென்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்ஸ் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த வெப்சைட்ல நீங்க என்ன, இதான் இந்த டிஎன் அர்பன் வெப்சைட். இந்த வெப்சைட்ல 1910ல இருந்து 2017 வரையும் பிறந்தவங்க இந்த டிஎன் அர்பன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க வந்து உங்க பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாம முனிசிபாலிட்டி கார்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, நகராட்சின்னு. நகராட்சியில 1910ல இருந்து 2017 வரையும் பிறந்தவங்க இந்த டிஎன் அர்பன் அப்படிங்கறத நீங்க தேடி பார்க்கலாம். நான் சொல்ற 4 வெப்சைட்லயுமே நீங்க உங்களுடைய இதை தேடி பார்க்கலாம். 4ல ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா அப்படி என்ன பண்ணணும், எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணி தான் நீங்க வந்து இதுல சர்ச் பண்ணணும். அதுக்கு நீங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுல கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இந்த இடத்துல பாருங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு டிஎன் அர்பன் நகராட்சிக்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஎன் அர்பன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வீடியோ லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அப்புறம் நான் இந்த வீடியோ பார்த்து நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி லாகின் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க என்னுடைய லாகின் பேஜுக்கு நான் உள்ள வந்துட்டேன். ஓகேங்களா? இந்த லாகின் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நானும் சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க பிரிண்ட் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல இதுல தேவையானதை நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். என்னென்ன அப்படிங்கறது நான் இப்ப சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டரியா என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இதுல நீங்க எந்த ஊரோ, உங்களுடைய முனிசிபாலிட்டி எந்த ஊர் முனிசிபாலிட்டியோ அது பேர் இதுல வரும். ஓகேங்களா? இதுல பேர் வரல அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து சொல்றதுல ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்க ஊர் பேர் வந்துச்சுன்னா உங்க ஊர் பேர் இதுல செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பர்த் டைப் பாத்தீங்க, பர்த் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த வருஷத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் பண்ணும்போது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, இதுல பாருங்க 1910ல இருந்து 2017 வரை தான் இதுல சர்ச் பண்ற ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் தான் இதுல இருக்க முடியும். அந்த டேட் ஆஃப் பர்த் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பர்த் பிளேஸ்ன்னு கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லையா வீட்லயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டேன். அடுத்து சைல்டு நேம் கேக்குறாங்க, அதையும் நான் ஃப்ரீயா விடுறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் நேம் கேக்குறாங்க, அதையும் ஃப்ரீயா விடுறேன். மதர் நேம் கேக்குறாங்க, அதை ஃப்ரீயா விடுறேன். ஓகே, ஃபாதர் நேம் ஃப்ரீயா விடுறேன். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேக்குறாங்க, ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு. ஆனா பெண்ணானுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னு கேக்குறாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறத கொடுத்தேன் அப்படின்னா இடத்துல என்ன சொல்லும் அப்படின்னா என்டர் ஃபாதர் நேம் சொல்லும். இதுல என்னென்ன மேண்டரி பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்தாங்க, பர்த் சர்டிபிகேட்டா, அப்புறமால ஜெண்டர், லாங்குவேஜ், அப்புறம் ஃபாதர் நேம், இதெல்லாம் நீங்க மேண்டரியா என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணாதான் உங்களால சர்ச் பண்ண முடியும். ஃபாதர் நேமே நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணது பாருங்க இந்த இடத்துல நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துருச்சு. நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துருச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வராது. நீங்க அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அப்படி உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம சர்ச் பண்ணது வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மொத்த லிஸ்ட்ல வரும். அதாவது எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல சைல்டு நேம் இருக்கும், இந்த இடத்துல ஃபாதர் நேம் இருக்கும். ஃபாதர் நேம் நம்ம ஆல்ரெடி என்ட்ரி பண்ணதான். ஃபாதர் நேம் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். சைல்டு நேம் இந்த பக்கம் பாருங்க மதர் நேம். இதை வச்சு உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிபிகேட் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிபிகேட் லிஸ்ட் இதுல வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நேரா பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தேவையான நேம்க்கு நேரா. இந்த பிரிண்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இது எல்லாமே பிரிண்டபிள் ஆப்ஷன்ல ஃபுல் டீடைல் உங்களுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். பார்த்துட்டு இந்த இடத்துல கடைசி அவங்க பிரிண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ நான் இங்கிலீஷ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் ஃபார்மேட்ல எனக்கு ஓபன் ஆயிருச்சு. இந்த பர்த் சர்டிஃபிகேட் நான் கலர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரிஜினல் மாதிரி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் இந்த வெப்சைட்ல நம்ம டவுன்லோட் பண்றது. அடுத்த வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட் பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் சென்னை
சென்னையை சார்ந்தவங்க, அதாவது சென்னையும் பிளஸ் சென்னையை சுத்தி இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தீங்களா, காஞ்சிபுரம், திருவாரூர், திருவள்ளூர் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும் இந்த சென்னை கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து உங்க பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடும், பர்த் சர்டிஃபிகேட் தேடுற பேஜ். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க இருக்க வெரிஃபிகேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி, ஸோ தேவையான டீட்டெயிலாம் நான் இதில் என்ட்ரி பண்ணிட்டவங்க கேட்டுக்கிறது ஜெண்டரும் டேட் ஆஃப் பர்த்தும் மட்டும் தான். ஸோ என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுத்தது எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல சைல்டு நேம் இருக்குது, அடுத்து இந்த இடத்துல ஆனா பெண்ணா, அப்புறம் ஃபாதர் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அப்புறம் பிரிண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய லிஸ்டா வந்திருக்கு சென்னை கார்பரேஷன்ல. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட் அதிகமா இருக்குது, இப்போ எனக்கு காட்டுற மாதிரி அதிகமா இருக்கு, தேட கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த குரோம்ல என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் எஃப் கொடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல தேடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லாட்டி சைல்டு நேம் ஒவ்வொன்றா அடிக்க உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபாதர் நேம் அப்படிங்கிறதுக்கு கலர் மாறுது பாருங்க. நான் ஃபாதர் நேம் அப்படிங்கிறது டைப் பண்றேன். ஸோ அதை டைப் பண்ண இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கரெக்டா காட்டுது. ஓகேங்களா. சைல்டு நேமோ ஃபாதர் நேமோ நீங்க செலக்ட் பண்ண போது அதே மாதிரி எத்தனை நேம் மேட்சா இருக்குது, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோ நீங்க கிளிக் பண்ணா அதுவே கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஓகேங்களா. ஸோ சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிண்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அட்வான்ஸுக்கு போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த பிரிண்டிங் ஆப்ஷன் இருக்குது, இது நீங்க பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ட்ரீ அண்ட் ரிஜினேட் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி பர்த் சர்டிஃபிகேட் பாக்குறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு நீங்க லாகின் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்த கார்பரேஷனுக்கு நீங்க லாகின் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்றதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கு வீடியோ நம்ம சேனல்ல போட்டுக்கிறேன், எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு டிஎன் ரெஜினேட்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. யூசர் ஐடி கிரியேட் ஃபார் டிஎன் ரெஜினேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா டிஎன் ரெஜினேட்டுக்கு எப்படி யூசர் ஐடி கிரியேட் பண்றது அப்படின்னு வரும். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த பேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி சொல்லுவாங்கல்ல, ஊராட்சியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல நீங்க பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஊராட்சியா நகராட்சியா தெரியல அப்படின்னா நான் சொன்ன 4 வெப்சைட்லயுமே கிளிக் பண்ணி நீங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணி தேடினீங்கனாலே பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்க யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணி சைன் இன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் எல்லாமே நான் என்ட்ரி பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு கொடுக்குறேன். என்னுடைய பேஜ் இப்போ சைன் இன் ஆயிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இந்த இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இ சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி தான் உள்ள போகணும். இப்போ இந்த இ சர்வீஸ் அப்படிங்கறத மோஸ்ட் வச்சோம் அப்படின்னா அடுத்து பாருங்க சர்டிபிகேட் காப்பி அப்படின்னு 3ஆவதா இருக்குல்ல, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆவதா இருக்கு பாருங்க பர்த் அண்ட் டெத். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த பேஜ் வந்து பர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் எடுக்கிறது. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் நம்ம செலக்ட் பண்றோம், பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல கீழே பாத்தீங்கன்னா நமக்கு சர்டிபிகேட் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அப்ளிகேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். இதுல நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிய வாய்ப்பு இருக்குது. சர்டிபிகேட் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்லாம் நமக்கு தெரியாது. ஃபாதர் நேம், மதர் நேம் தெரியும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கூட நமக்கு வந்து இதுல போட்டுக்கலாம். ஓகேங்களா. எந்த வருஷமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு கரெக்டா தெரியாது அப்படின்னா கூட நீங்க அது கூட போட தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த் கரெக்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஓ நேம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இதோட வந்து டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்குது உங்க கிராமத்துல அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். உங்க கிராமத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருந்தா உங்க ஊர்ல இருந்தா அதுவே இதுல காட்டும். இல்ல உங்க ஊர் பக்கத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்குதோ அதை பேரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வில்லேஜ் எந்த ஊருன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நமக்கு எந்த வருஷத்துல இருந்து வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நான் சும்மா 1999 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இதுலயும் 1999 மட்டும் செலக்ட் பண்றேன். நம்ம ஒன்றும் ரொம்ப வருஷம் செலக்ட் பண்ண போறது இல்ல. மாசம் டேட் கரெக்டா தெரியாதனால நம்ம வருஷத்தை மட்டும் செலக்ட் பண்றோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பாருங்க அந்த வருஷத்துல யார் யார் பிறந்தாங்க, எந்தெந்த மாசம் பிறந்தாங்களோ இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்னென்ன சர்டிபிகேட் இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்டா வந்துரும். ஓகேங்களா. ஸோ லிஸ்டா வந்துருச்சு அப்படின்னா இதுல எந்த பேர்ல இருக்கிறது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுல அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் கேட்கும். இதுல நீங்க 6 பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பேரை நீங்க இதுல கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்க சொல்லும். ஸோ மெயில் ஐடியை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய செல் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்க செல் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு கம்பல்சரி கொடுக்க தேவையில்லை. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ஓகே அப்படிங்கிறது கேட்கும். இதுல ஓகே அப்படிங்கிறது
அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. ஓகேயா? ஆமாங்க. இந்த சர்டிபிகேட்டை நீங்க இந்த வெப்சைட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணணும். இதுல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ற ஆப்ஷன் பேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க போன்பே, ஜிபே யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு கடைசியா எல்லாமே ஃபைனலா ஒரு தடவை காட்டும். நீங்க இதை செக் பண்ணிட்டு இதுல சப்மிட் அப்படின்னு கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பணம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது அப்படின்னா அந்த இ சர்வீஸ்ல இந்த சர்டிபிகேட் காப்பி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம ரெண்டாவது சூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் லிஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்துடணும். இந்த பேஜ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை நீங்க அப்ளை பண்ண எல்லா சர்டிபிகேட் இதுல காட்டும். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க பர்த் சர்டிபிகேட் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ணாதனால பெண்டிங்னு இருக்குது. இது வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சக்சஸ் அப்படின்னு வந்து இங்க இருக்கு பாத்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு இதே மாதிரி உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண பக்கத்துல டவுன்லோட் அப்படின்னு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா டவுன்லோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க சர்டிபிகேட் ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப் ஃபைலா உங்க ஓப்பன் ஆயிருக்கும் உங்க சர்டிபிகேட். நீங்க இதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்ம பார்த்த 4 வெப்சைட்ல 2க்கு லாகின் பண்ணணும், 2 லாகின் பண்ண தேவையில்லை. அதுல 1க்கு பேமெண்ட் பண்ணணும், பாக்கி எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சைட் பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட் வெப்சைட் இந்த வெப்சைட் தாங்க பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்ல எப்படின்னா 2018ல இருந்து அதுக்கப்புறம் இன்னை வரை நீங்க எந்த வருஷம் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இன்னை வரையும் 2018க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல தான் அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பேஜை கிளிக் பண்ணி வந்துருங்க. இந்த சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கிறதுல பர்த் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் RCH ஐடி அப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, இந்த ஐடி உங்களுக்கு தெரியலன்னு பிரச்சனை இல்லை. தெரியல அப்படின்னா ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க, மேல் ஆர் ஃபீமேல் சொல்லிட்டு மேல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னைனா அந்த வெப்சைட் கிளிக் பண்ண சொல்றாங்க. இது நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே வெப்சைட் தான் வரும். அதுக்கப்புறம் பர்த் பிளேஸ் எங்கன்னு கேட்கறாங்க. ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஹோம்னா ஹோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல பிறந்தனால இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லா லிஸ்ட்டுமே இதுல வரும். ஸோ எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் இதுல கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதுல என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்னமோ அது இதுல என்ட்ரி பண்ணிருங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு இதுல மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து எந்த மொபைல் நம்பர் வேணா நீங்க என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் கிளிக் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அந்த நம்பர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணா போதும் 18761 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ட்ரி பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் பாருங்க இந்த நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்பர் இங்க போட்டா போதும் 13103526 அப்படிங்கிற நம்பர் நாங்க போட்டேன். இப்போ வியூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த இப்ப பாருங்க இதுல உங்களுடைய டேட்டா பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பேர் எல்லாமே இதுல வர ஆரம்பிச்சிடும். இதுல என்ன பண்ணுங்க, அந்த ப்ளூ கலர்ல ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ற ஃபார்மேட்ல பிடிஎஃப் வந்துடும். ஸோ ஓகேயா? எல்லாத்துலயும் ஒன்னு சொல்ல மறந்துன்னா உங்களுக்கு லாஸ்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த சைன் எப்படி வெரிஃபிகேஷன் பண்றது சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்க இந்த சைனை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்க பிடிஎஃப்ல. ஓகேங்களா? இப்படிதான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாக்குறது பர்த் சர்டிபிகேட். வேற ஏதாவது அப்டேட் இருந்தா பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் 2.0 வெர்ஷன் சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.